தற்போது ஒரு அண்மை செய்தி. அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை சம்பவத்தில் தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாதிக்கப்பட்ட மாணவிக்கு உரிய பாதுகாப்பும் மருத்துவ வசதியும் செய்து தர தமிழக டிஜிபிக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் கூடுதல் விவரம் நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம். ஜீவபாரதி, தற்பொழுது தேசிய மகளிர் ஆணையம் தாமாக முன்வந்து இந்த விசாரணைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த 23ஆம் தேதி அங்கு படித்து வரக்கூடிய 2ஆம் ஆண்டு மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரமானது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வெடித்திருக்கிறது. குறிப்பிட்டு அந்த எஃப்ஐஆரில் குறிப்பிடப்பட்ட விஷயங்கள் தான் மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக வெடித்திருக்கிறது. குறிப்பிட்டு அண்ணாமலை அவர்கள் இது குறித்து தேசிய மகளிர் ஆணையத்துக்கு கடிதத்தை எழுதியிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியாக தற்போது இந்த வழக்கை நாங்கள் சூமோட்டோவாக எடுப்பதாக தற்போது தேசிய மகளிர் ஆணையம் தன்னுடைய ட்விட்டர் பக்க வாயிலாக குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல இத்தகைய சம்பவத்துக்கு கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட மாணவிக்கு குறிப்பிட்டு எல்லா வகையும் உதவி செய்ய தயாராக இருக்கிறோம். சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து அந்த சட்டத்தின் முன்பு அந்த குற்றவாளிக்கு சரியான தண்டனை வழங்கி தருவோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல இந்த எஃப்ஐஆரை வெளியிட்ட அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க. அதே போல இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கூடிய அந்த நபர் மீது கூடுதலாக செக்ஷன் 71 BNS அந்த சட்டத்தின் அடிப்படையில் புதிய ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க. அதுவும் தமிழக டிஜிபியா இருக்கக்கூடிய சங்கர் ஜிவாலுக்கு அத்தகைய ஒரு உத்தரவை விஜய் கட்டார் அந்த ஒரு ட்விட்டர் வாயிலாக தன்னுடைய விஷயத்தை குறிப்பிட்டு போட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட மாணவிக்கு மருத்துவ ரீதியான உதவி மற்றும் கூடுதல் பாதுகாப்பு உள்ளிட்ட விஷயங்கள் வழங்கணும் அப்படிங்கிறதையும் தமிழ்நாடு டிஜிபிக்கு தற்போது தேசிய மகளிர் ஆணையம் ஒரு மிக முக்கியமான உத்தரவாக பிறப்பிச்சிருக்காங்க. ஜீவபாரதி, தகவலுக்கு நன்றி.